சிவாலயங்களில் பக்தர்கள் அலைமோதல். சிவபெருமானின் அருள் பெற தவறாதீர்கள். தெய்வீகம் நிறைந்த சிவனடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நன்மைகள் அள்ளித்தரும் குருவார வைகாசி பிரதோஷம். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது சிவபெருமானின் அருள் என்றால் இதை மற்ற ஒரு சிவனடியாருக்கு பகிர்வது நீங்கள் செய்யும் சிவபுண்ணியம். மறக்காமல் பகிருங்கள். வைகாசி மாதத்தில் இன்று நடைபெறும் வியாழ பிரதோஷம் இந்த ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக நாள்களில் ஒன்றாக பக்தர்களால் கருதப்படுகிறது. வியாழக்கிழமை குருபகவானின் நாளாகவும் பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய புண்ணிய நேரமாகவும் இருப்பதால் இன்று நடைபெறும் குருவார பிரதோஷம் மிகுந்த தெய்வீக சக்தி கொண்ட நாளாக ஆன்மீக அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். சிவ தரிசனத்தின் ஆன்மீக பலன்கள். தமிழகம் முழுவதும் பல சிவாலயங்களில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக பிரதோஷ வேளையில் நடைபெறும் நந்தி வழிபாடு, அபிஷேகம், தீபாராதனை ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள உள்ளனர். ஆன்மீக நம்பிக்கையின்படி இன்று தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாக நடைபெறும். திருமணத் தடைகள் அனைத்தும் நீங்கும். தீராத கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். வேலை மற்றும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் எப்போதும் அதிகரிக்கும். ஜாதகத்தில் உள்ள குரு தோஷ பாதிப்புகள் நீங்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பிரதோஷ வேளையில் சிவனை மனமுருகி அழைத்தால் நிச்சயம் வழி கிடைக்கும் என்று சிவனடியார்கள் நம்புகின்றனர். பிரதோஷத்தின் புராணச் சிறப்பு. புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது உலகையே அழிக்கக்கூடிய ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அப்போது உலக உயிர்களை காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை தன் தொண்டையில் தாங்கினார். இதனால் அவரின் கழுத்து நீல நிறமாக மாறி நீலகண்டன் என்ற திருநாமம் பெற்றார். அந்த தெய்வீக நிகழ்வு நடைபெற்ற புண்ணிய நேரமே பிரதோஷ காலம் என்று கூறப்படுகிறது. ஆலகால விஷத்தை உண்டு உலகைக் காத்த ஈசனின் இந்த மகிமையை இன்று பிரதோஷ வேளையில் எத்தனை சிவனடியார்கள் கேட்கிறார்களோ அத்தனை பேரின் கர்ம வினைகளும் நீங்கும். எனவே உங்கள் வாட்ஸ்அப் குழுக்களிலும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இதை உடனே பகிருங்கள். மேலும் பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியபோது தேவர்கள் அனைவரும் நந்தி பகவானின் கொம்புகளுக்கிடையிலிருந்து அந்த அரிய தரிசனத்தை கண்டதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதனால்தான் பிரதோஷ நேரத்தில் நந்தியை வழிபட்டு சிவனை தரிசிப்பது மிகுந்த புண்ணியம் என கருதப்படுகிறது. ஒருமுறை ஓம் நமசிவாய என்று உண்மையான மனதுடன் சொன்னால் கூட சிவபெருமான் அருகில் வந்து அருள் செய்வார். இன்று பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்குச் செல்ல முடியாதவர்கள் கூட இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் ஓம் நமசிவாய என்று எழுதி உங்களின் பிரதோஷ வழிபாட்டை தொடங்குங்கள். ஈசன் நிச்சயம் அருள் செய்வார். பிரதோஷ நேரத்தில் வழிபட வேண்டிய முறைகள். பிரதோஷ நாளில் அதிகாலை குளிந்து சுத்தமான உடை அணிந்து சிவனை மனதில் நினைத்து நாளை தொடங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது. பல சிவபக்தர்கள் இன்று விரதம் இருந்து பால், பழம் அல்லது எளிய உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். பிரதோஷ நேரத்திற்கு முன் சிவன் கோவிலுக்குச் சென்று தீபம் ஏற்றுதல், வில்வ அர்ச்சனை, நந்தி வழிபாடு, ஓம் நமசிவாய ஜபம் செய்வது மிகுந்த பலன் தரும். இன்று ஏற்றப்படும் ஒரு சிறிய தீபம் கூட வாழ்க்கையின் இருளை நீக்கும். சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான ஓம் நமசிவாய மந்திரத்தை இன்று மனமுருகி ஜபித்தால் பல ஜென்ம பாவங்கள் கூட நீங்கும் என்று சிவபுராணத்தில் கூறப்படுகிறது. மேலும் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானின் காதில் வேண்டுதல் சொன்னால் அது நேரடியாக சிவபெருமானை சென்றடையும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே நிலவி வருகிறது. சோமசூத்திர பிரதட்சிணை. பிரதோஷ வலம். பிரதோஷ நேரத்தில் சிவனடியார்கள் சில பாரம்பரிய வழிமுறைகளையும் கடைபிடித்து வருகின்றனர். குறிப்பாக 1. நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் நேராகச் செல்லாமல் இருப்பது. 2. முழுமையாகச் சுற்றாமல் பிறை வடிவ வலம் வருவது. 3. அமைதியாக இறை நாமம் சொல்லி வணங்குவது. இந்த முறையை சோமசூத்திர பிரதட்சிணை என்றும் அழைக்கின்றனர். பிரதோஷ நேரத்தில் சிந்தும் ஒரு கண்ணீர் துளி கூட சிவபெருமானை சென்றடையும் என்று ஆன்மீக அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். பக்தியுடன் செய்யும் ஒரு வணக்கமே 1000 சுற்றுகளுக்கு சமம். இன்று மாலை பிரதோஷ நேரத்தில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று ஒரு தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். சிவபெருமானின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பிக்கையுடன் சிவனை நினைக்கும் மனதை சிவபெருமான் ஒருபோதும் கைவிடமாட்டார். இந்த தெய்வீக தகவலை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இன்றைய பிரதோஷ நாளில் சிவபுண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.